நிஜமாடா சொல்லுத? சத்தியமா சொல்லுறேன்டா. இங்க தாண்டா இருக்காங்க. எதுக்கும் நாம 8 அடி தள்ளியே நிப்போம். மாட்னா இவனோட மாட்டவாங்க. நாம அப்புறம் போய் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல அன்பசி ரொம்ப உசாரா இருக்காளா. அவ உசார பத்தி நமக்கு தெரியாது. ஏகத்தாளமா வச்சிருக்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்கடா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னாடி வரக்கூடியத முன்னாடியே கணிக்கிற புத்தின்னு அர்த்தம். இது கூட தெரியாம நீங்க உள்ள போங்க, என்ன நடக்குன்னு தெரியும். இப்ப பாரு அம்பசி உள்ள வாயா. இல்ல நான் வெளியில நிக்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் யார் வாராவலன்னு பாத்துக்கோம்ல. டேய் ரொம்ப உசாரா இருக்காடா. பாரு டேய் நீங்க போயிட்டு வாங்கடா, நான் இதுலயே நிக்கறேன். பரவாயில்லை நீயும் எங்க கூட வார. டேய் சொன்னா கேளுங்கடா, நான் வர முடியாதுடா. பரவாயில்லை உள்ள வா. என்னடா வீட்ல யாருமே இல்ல? நான் சத்தியமா சொல்லுதேன் இங்க இருக்காங்க. டேய் தாத்தா நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. இது பூட்டி தாண்டா போட்டுருக்காங்க. இல்லையே இங்க இருந்து தான சத்தம் வந்தது. டேய் கூட்டிட்டு வந்து மாட்டிக்கிட்டு விடலையே. சே எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் காலையில நம்ம வீட்ல இருந்து யாரோ இந்த வீட்டுக்கு வந்தாங்க. நாம தான் முத வாரம். அப்படிதான் யாரோ இருக்காங்கடா. பத்தியா அன்பரசி கூட ஒத்துக்கிட்டா. ஏதோ வச்சு சொல்லுதே. டேய் நாம முந்தானத்து இந்த வீட்டுக்கு வந்தோம்லடா. ஆமா அப்ப பூவெல்லாம் வாடில இருந்தது. இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குதே. பாத்தியாடா இதுக்குதான் அன்பரசி கூட கூட்டணும்ங்கது. எப்படி கணிச்சிருக்கா பாத்தியா? நான் இத பார்க்கவே இல்லையேடா. அவ பாத்திருக்கால. எல்லா பூ வாடில இருந்தது. இப்ப நான் இந்த பூ வச்சிருக்கது. எப்படி பாருடா. பிள்ளைங்க அவளை தூக்கி வச்சு கொஞ்சம் மாட்டாங்க. டேய் அப்ப கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு காமெடி பீஸாடா. டேய் யாச்சதா நம்ம ரெண்டு பேரும் பெரிய பிள்ளையானே நம்மள ஹாஸ்டல்ல போட்டுருவாங்களா? இவ இங்க தான் படிப்பா. நாம ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு போயிடுவோம். எப்படி சொல்ற? ஆமா அன்னக்கிளி அக்கா, செம்போலி அக்கா, தமிழ் அக்கா, திலிப்பண்ணே, திலிஃபனண்ணே எல்லாரும் ஒண்ணாதான் இருந்தாங்க. ஆனா இப்போ திலிப்பண்ணனும் திலிஃபனண்ணனும் ஹாஸ்டல் போயிட்டாங்கல்ல. உங்களெல்லாம் நான் ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன். எங்களுக்கே அப்பதான் விடுதலை. அது உனக்கு பொறுக்காதே. என்ன மீறி நீங்க எப்படி ஹாஸ்டலுக்கு போறீங்கன்னு நான் பாக்குறேன். டேய் கடைசி வரைக்கும் நீங்க ஏன் கூட தான்டா. என்னடா இவ இப்படி சொல்லுதா? இல்லடா நாம ஹாஸ்டலுக்கு போயிரோம். எனக்கு தெரியும். இவ கூட மட்டும் இருந்தா நம்ம வாழ்க்கையே போச்சுடி. இங்க என்னத்தான் தலையில நின்னு குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் நீங்க ஏன் கூட தான்டா இருப்பீங்க. எப்படி மிரட்டுதா பாத்தியா? இப்ப இவகிட்ட கண்டுபடுற பாடு போறாது பாத்தியா? நானே எப்பண்டா பெரிய பையனாவ மீசெல்லாம் முளைக்கும், பைக்கெல்லாம் ஓட்டலாம், கிரவுண்டுக்கெல்லாம் போலான்னு ஆசையா இருக்க. இவ கூட இருந்தன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் டவுசர் போட்டுக்கிட்டே சுத்தணும். ஆமாடா. ஏய் நம்ம சீக்கிரம் பெரிய பையன் ஆயிடணும்டா. அதுக்கு பொண்ணு தர மாமாவால தான்டா முடியும். எப்படிடா? மாமாக்கு கையில கால்ல எத்தா தண்டி இருக்கு பாத்தியா? அதே மாதிரி நமக்கு கையில வீங்கி போகணும்னா அது பொண்ணு தர மாமாவால தான் முடியுமா? ஏய் பொண்ணு தர மாமாக்கு டிக்கி தர மாமாக்கு ஏன்டா கை வீங்கி இருக்குது? அதுக்கு பதிலா எக்ஸசைஸா? ஆமாடா. அதான் நீ பொண்ணு தர மாமா அங்க இருக்காவன்னு நான் ஆசையா வந்திருக்கேன். எனக்கு குச்சி குச்சி கையா இருக்குல்ல, அத மாத்தி விடுதேன்னு சொல்லிருக்காங்க. ஏய் அப்ப எக்ஸசைஸ் பண்ணா நமக்கு பொண்ணு தர மாமா மாதிரி கை வீங்கிருமா? என் குச்சி கையே வீங்கிருந்தா பாத்துக்கயே. ஏய் அப்ப இதுக்காவது பொண்ணு தர மாமா பார்த்தனடா. அதுக்கு தான்டா நான் ஆசையா வந்திருக்கேன். என் காலும் கையும் பாரு. அன்னைக்கு நீ பேரன்னு சொன்னா சிரிக்காவடா. அந்த குடும்பத்தை தப்பி தவறி பிறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி சிரிக்காங்கடா. சரிடா இன்னைக்கே பொண்ணு தர மாமாவை பாக்குறோம், நமக்கு கை வீங்க வைக்கிறோம். சரியா? ஓகேடா. என்ன இந்த ரெண்டு பையவளையில பிளான போடுது? டேய் எதனால என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கடா. ஆமா இவ கிட்ட சொல்லிட்டு செஞ்சா என்ன லட்சணமா இருக்கும். பாரு. ஆமா இவளை ஏன்டா கூட்டிட்டு வந்த? டேய் எங்கேயுமே நாம அவளை கூட்டி போறடா. அவ தான்டா நம்மள கூட்டிட்டு போறா. சப்பா. டேய் கண்ணு கெட்டுதோ? இந்த பிரீத்தி, பிரவீனா அவங்க கூட நீ விளையாட மாட்டா? இல்ல அவங்க கூட தான் விளையாடலாமே. உங்கள மாதிரிலாம் அது கிடையாதுடா. சச்சே நாம போய் அன்பரசி தப்பா நினைச்சிட்டோமே. அவ நம்மள எவ்வளவு பெருசா நினைச்சிருக்கா பாத்தியா? என்ன நினைச்சிருக்கானே கேட்டுக்க. ஓய் கேளுடா. ஏன் அன்பரசி எங்கள மாதிரி கிடையாது? ஆமாடா நான் உங்களை எத்தனை அடி அடிக்க கத்தி கூட அழ மாட்டியடா. இப்படிதான்டா
எவ்வளவு எகத்தாலம் பத்தியா அவளுக்கு அடிக்கிறது மட்டும் காணாம அதை சொல்லி வேற காட்டுறா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்கடா. போதும் நிப்பாட்டு, உன்கிட்ட அடி வாங்குறோம் அதானே? இல்லடா, உண்மையில நம்மள புகழ்ந்து பேசுறாளோ? கேளுடா, இத வச்சு சொல்லுத. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவீங்கடா, நீங்க ரொம்ப நல்லவங்கடா. அத்தி முறைச்சிட்டானுவலே, எகத்தாளமா பண்ணிக்கிட்டு இருக்க எகத்தாள நீ கூட வந்த ஓட விட்டு அடிச்சு விடுவேன். அடி வாங்குறதே பெருசு, இதோட நக்கல் வேற. கடைசில ஒரு அழுவ பாரு, அத மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. டேய், இனி இவக்கத்தல அடி வாங்கவே கூடாதா. அடிக்கிட்டு அதுக்கு அப்புறம் தானே இருக்குது. அத்தி ரொம்ப உஷாராயிட்டானுவல. அத்தி என்ன கோபப்படுதா? வாடா நாம போவோம். என்னடா யாருமே இல்ல? அதுதானே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அட போமே, இவனுங்களா? யார்கிட்ட தப்பிச்ச? இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஐயோ முடிஞ்சது. என்னடா? ஐயோ செல்லமே, வா. அப்ப நீங்க இங்கே இருக்கீங்க? ஆமா, அது அப்படியே இந்த ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வந்துருனா. சரிங்க மாமா. இங்க பாரு, யார்கிட்டயாவது வாயை திறந்துங்க. மாமா என்னடா? மாமா அதுக்கு என்னடா? மாமா என்ன தங்கம்? ஐயோ இதுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுத பாடு. டேய், எப்படிடா கண்டுபிடிச்சீங்க நான் அங்க இருக்கேன்னு? அதான் எப்படிடா கண்டுபிடிச்ச? உங்களுக்கு பயங்காட்டவே தெரியலையா? என்னையவே காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்களேடா. எதை வச்சுடா எனக்கு பயங்காட்டவே தெரியலன்னு சொன்னீங்க? போதண்டா, முடியல. எப்படி கண்டுபிடிச்ச? காலையில. அப்ப எல்லாம் தெரிஞ்சா வச்சிருக்கிய? யாராவது பியாய்க்கு போய் பயப்படுவாங்களா மாமா? பச்சை பிள்ளைங்கன்னா பயப்படுவாங்கடா. ஆனா நாங்க பயப்பட மாட்டோமே. அதானே, நீங்களா யாரு? ஆமா, எதுக்குடா உங்களுக்கு பயம் இல்ல? அது ஒண்ணு இல்ல மாமா, பியாயினா இப்படிதான் இருக்குன்னு மீனாமா அடிக்கடி ஒரு வேஷம் போடுவாங்க. அத பார்த்து பார்த்து எங்களுக்கு பழகி போச்சு. அதனால இப்ப பியாயை பார்த்தா எங்களுக்கு பயமே இல்ல. மீனாக்கா, உன் காலடி படாத இடமே இருக்காது போலுக்க. பச்சை பிள்ளைக்கு பியாயினா பயம் இருக்கும். அத கூட போய்க்கு வச்சிருக்கா அந்த மீனாக்கா. சரிடா, நான் தான் எப்படி கண்டுபிடிச்ச? உங்க உருவத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். உருவத்தை வச்சு கண்டுபிடிச்சியா? ஆமா, அத்தனையோட ரூமுக்குள்ள போனீங்க. உங்களால எப்படி போக முடியும்? அதான் உங்க கை கால் எல்லாம் வெளியில தெரியுது. பார்த்துட்டு போனேன். ஐயோ முடியல. சரிடா, நான் இங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாத. அப்படி சொல்ல முடியாது. டேய், அலாதோடியோ அல வச்சிருவியோ போலுக்குடா. நாங்க சொல்ல மாட்டோம் மாமா. அந்த இருக்கல அம்பசி, அவதான் ஒரு ஒளராய். கொன்னே போடுறேன்டா. ஆதிரா கிட்ட சொன்னது யாருடா? முடிஞ்சது. ஆதிராவுக்கு தெரியுமா? தெரியும். அப்பா, இப்பமே கண்ணு கட்டுதே. டேய், நான் ஒளிஞ்சிருக்கேன்டா. ஏன்டா? யார் மாமா உங்களை விரட்டுறா? யாரை விரட்டி நீங்க ஒளிஞ்சிருக்கீங்களோ? மாமா மாமா, அந்த விளையாட்டுக்கு நானும் வரேன் மாமா. முடியலடா, என்னால முடியலடா. விட்டுருங்க, தாங்காது. நாங்களும் அந்த விளையாட்டுக்கு வருவோம். லாட்டா? இப்பதானே மாமா சொன்னீங்க ஒளிஞ்சிருக்கேன்னு. நீங்க ஒளிஞ்சிருக்கீங்க, அப்ப விரட்டுறது யாரு மாமா? மாமா மாமா, இந்த விளையாட்டுக்கு நாங்களும் வரோம் மாமா. டேய், இது பெரியவங்க ஒளிஞ்சு விளாடுறதுடா. சின்ன பிள்ளைங்க எல்லாம் வரக்கூடாது. நாங்க ஒளிஞ்சு விளையாடும்போது ஆதிரக்கா, தேன்மொழி சித்தி, தமிழம்மா, செம்பலி அம்மா, மீனக்குட்டி அம்மா எல்லாரும் வருவாங்களே. நாங்க ஒளிஞ்சு விளையாடும்போதுல அவங்களும் வருவாங்களே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டுல நீங்களும் வரணும். ஆமா மாமா. இவனை வெளியில சொல்லாம இருக்கணும்னா இந்த விளையாட்டை சேர்த்தாதான் முடியும். சரிடா, ஒளிஞ்சுக்கிடுங்க. ஆனா வெளியில மட்டும் சொல்லிடக்கூடாது. அது எப்படி மாமா சொல்லுவான்? நாம தான் ஒளிஞ்சு விளையாடுறோமே. குட். டேய், இப்படியே மாதிரி யோசிக்கணும். பாத்தியாடா? சரிங்க மாமா, நாங்க எங்க ஒளிஞ்சுக்கணும் சொல்லுங்களே. நான் இங்க ஒளிஞ்சுக்கிடுவேனா? நீங்க உங்க வீட்டுல ஒளிஞ்சுக்கணுமா? என்ன சரிதானே? யார் மாமா கண்டுபிடிப்பா? அது ரகசியம். உங்களை கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல? சரி, சீக்கிரமா வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிருவாங்கடா. டேய், சீக்கிரம் வீட்டுக்கு போங்கடா. இல்ல மாமா, நாங்க இங்கே ஒளிஞ்சுக்கிட்டோமே. டேய், நான் மேல ஒண்ணா ஒளிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அவன் ஒரு கூர் கட்டவே. சரிதான் மாமா நீங்க சொன்னது. பத்தியா, அன்பரசி தான் கரெக்டா சொல்லுதா. பாத்தியாடா? சரி மாமா, நாங்க எங்க வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டோம் மாமா. ஆமாமா, இங்கெல்லாம் அடிக்கடி வரக்கூடாது. சரியா? இங்க வந்தீங்க மாட்டிக்கிடுவீங்க.
நல்ல பிள்ளையா சமத்தா வீட்டுல போய் நடந்து போங்க போங்க போங்க. இங்க இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்களோ? அம்மா சரி, நான் இங்க ஒழிஞ்சுக்கிறத யார்ட்டும் சொல்லக்கூடாது, ஊர்ல யார்ட்டும் சொல்லக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேன் மாமா. அது கட்ட சொல்லிட்டீங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேன் மாமா. சரி சரி, நீங்க போய் ஒழிஞ்சுக்கோங்க. சரிங்க மாமா. டேய் சீக்கிரம் வாடா ஒளிஞ்சுக்குவோம். டேய் நமக்கு அந்த கை வீங்குது எப்போன்னு கேளுடா. மாமா என்னடா உங்களே மாதிரி எனக்கு எப்போ கை வீங்கும்? கை வீங்குமா? என்னடா சொல்றீங்க? அதான் உங்களுக்கு கை தண்ணியா இருக்க, அதே மாதிரி எங்களுக்கு எப்போ வரும் மாமா? அது வரும், நீங்க பெரிய பிள்ளையான ஆட்டோமேட்டிக்கா வரும், போங்க. அதான் மாமா, நான் எப்போ பெரிய பிள்ளையாவே எனக்கு எப்போ உங்களை மாதிரி மீச முளைக்கும்? ஏய் முடியல, படுத்தாதீங்க, போங்கடா. குழந்தைங்க தான்ப்பா. கையை வீங்கம்மா, கையை. பிள்ளைங்க கூட இருந்தா மனசுல ஒரு பாரம் இருக்காது போலுக்க. நல்லதா இருக்குது. எனக்கும் நிறைய குழந்தைங்க வேணும். கால் கொண்டு கை கொண்டுன்னு வீடு நிறைய குழந்தைங்களா இருக்கணும். கலைப்பா வீட்டுக்கு வந்தா அப்பா அப்பான்னு கட்டிக்கிற குழந்தைங்க வேணும். ஒண்ணு கழுத்துல, ஒண்ணு தோல்ல, ஒண்ணு இடுப்புலன்னு அப்படி தொத்திக்கிட்டு இருக்கணும். அதுதான் ஆசை. நடக்கும், நிச்சயமா நடக்கும். செல்ல பிள்ளைங்களா, என் செல்லுங்களா, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. நான் பெத்த வைரங்களா, ஓடியாங்க ஓடியாங்க. என் ரசாத்தி ஓடியா. நான் பெத்த வைரங்கள்லாம் சுத்தி நிக்குது. ஆமா, இன்னும் 3 குறையுதா? எங்க? அப்பா பெரிய தம்பி அம்மா கிட்ட நிக்கா, சின்ன தம்பி தாத்தா கிட்ட இருக்கா, பாப்பா சித்தப்பா கூட போயிருக்கா. அத என்ன பார்த்த, நான் பெத்ததுல 3 குறையுதுனே. ஆமா, அம்மாவை எங்க? அம்மாக்கு உங்க மேல ரொம்ப கோவமா. அச்சோ, எதுக்கு? நீங்க காலையில அம்மாக்கு ஃபோன் பண்ணலையாமே? அப்ப போன் பண்ணாம இருக்க மாட்டேன்னு பேசுனேனே, அப்புறம் எதுக்கு அம்மா கோவமா இருக்காங்க? அது நீங்களாச்சு அம்மா வாச்சுது. அப்பா நீங்க அம்மாக்கு ரொம்ப இலக்கார கொடுக்கீங்க. அது என் உசுரு, என் உசுருல அது. தங்கம் செல்லமே. வாங்க மாப்பிள்ள, இப்பதான் வரீங்களா? ஆமா மாமா, இப்பதான் வரேன். சிங்கிக்குட்டி என்ன சொல்றா? சிங்கிக்குட்டி இப்பதான் தூங்குறாரு. எப்பவும் தூக்கதான் போலுக்கு. இப்பதான் பாலை குடிச்சிட்டு தூங்குறான். இவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள படுத்த பாடு இருக்கு பாருங்க. நான் சீக்கிரம் வாரண்டியா ரிட்டர் ஆகலான்னு பாக்குறேன். பிள்ளைங்க எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. உங்க பொண்ணாட்டி எங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. அச்சோ, தங்கம். ஐயோ மாப்பிள்ள. தங்கமே, வைரம். என்ன தங்கங்களா? அப்பா கார்டன் கூட்டி போறேன்னு சொன்னீங்க. சரி, எல்லாரும் கிளம்பி தானே இருக்கீங்க. அம்மா சமாதானப்படுத்திட்டு எல்லாருமே சேர்ந்து போலாம், சரியா? ஆமா, எல்லாம் சேர்ந்து போனா தானே முடியும். கார்டனே நிறைஞ்சிடாதே. ஐயோ மாமா, தள்ள போடாதீங்க, இதுவே கம்மி. நாங்க நிறைய நம்பிட்டு இருக்கேன். மாப்பிள்ள நாடு தாங்காது. போங்க மாமா, எனக்கு வெக்கமா வருது. மாப்பிள்ள மாமா, உங்க குணத்துக்கு நல்லதே நடக்கும் மாப்பிள்ள. தேங்க்யூ மாமா. ஏ தங்கம், அப்பா நீங்க சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு வாங்க, நாங்க கார்ல ஏறி உட்கார்ந்திருக்கோம். எல்லாரும் ஒன்னாதான் போனோம். ஆமா, அப்பதான் திருவிழாவே நடந்து போன மாதிரி இருக்கும். மாமா இல்ல மாப்பிள்ள, சொல்லிக்கிட்டேன். தங்கம் சீக்கிரம் போவோம், நேரிட்டு வரை பிள்ளைங்க எல்லாம் ஆத்தி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்கப்பா. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. இல்லப்பா நான் பேச மாட்டேன்ப்பா. ஐயோ, தினந்தனை என் முகப்படுத்துற பாட்டுல என் அவிச்சு விடலாம் போகுதே. ஆதிர தங்கம், அப்படிலாம் சொல்லாத தங்கம். நீ பேசலன்னு என் மனசு உடஞ்சிருக்கும், உனக்கு தெரியாது. நான் என்ன செஞ்ச மட்டும் சொல்ல. வேணா வந்து அடிச்சுக்கவா? நிஜமாவே அடிப்பேன். அடிக்கணுமா? வா அடிச்சுக்க. ஐயோ மாமா, அழாதீங்க மாமா. ஒரு புள்ளனு செல்லம் கொடுத்த என்ன பாடுபடுத்துறா. உங்க அப்பா ரொம்ப சேட்டு பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு அடி கொடுத்துருமா? ஆமாங்க, கொடுத்துற வேண்டியதான். உன்னை பிள்ளையா பெத்தம்பாரு. என் ரசாத்தி வா தங்கம். என் வைரமே வா தங்கம், உன் முகத்தை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வா, பிள்ளைங்களுக்குலாம் வெளியில போடணும், சீக்கிரம் வா. வந்துட்டேன். உன் முகத்தை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அழகி தேவதை தான், சுத்தி தான் போடணும் என் தேவதைக்கு. மாப்பிள்ள போங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள. செல்லம், ரசாத்தி. போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்.
அப்பெல்லாம் சொல்லக்கூடாது தங்கம். இங்க வா. வேணாம். என் தேவதை. நிலவே வா வா நடை போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரும் சுகம்தானம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி செல்லம். பசிக்கு. சரி வா, விட்டுடட்டா? ம், அப்பா நான் வர வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்திருக்கேன், அப்படிதானே? நீங்க விட்டு விடாம நான் எப்ப சாப்பிட்டுருக்கேன்? சரி வா, ஒட்டி விடுதேன். செல்லம் வா. இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ம்? சந்தோஷமா இருக்கணும். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு குறை? அப்படியா? என் புருஷ சிங்கம் மாதிரி எனக்கு என்ன கவலை?